ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கேட்குற அளவுக்கு சூப்பரான நல்ல மணமான சுவையான மீன் வறுவல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு மிளகு சீரகம் 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிக்கலாம். சோம்பு மிளகு சீரகம் 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா தட்டியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு காரமான தனி மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு கையால் எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா புளி தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையும் எலுமிச்சை பழத்தோட சாறு புளி அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் புளி சேர்க்கும்போது மீன் வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும். எந்த மீன் சமைச்சாலும் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் பொரிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். பாறை மீன் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாறை மீனில் சுற்றிலும் அங்கங்கே கீறி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கீறி வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாவில் போட்டு பெரட்டும் போது மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். அதனால தான் இந்த முறையில் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லாமே இந்த மீனில் எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி நல்லா தடவி கொடுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சிடலாம். மீன் மசாலா 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மீனை மசாலாவில் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துடலாம். மீன் பொரிக்கும் போது அடுப்பை மிதமான தணலில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மிதமான தணலில் வச்சு மீன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பிடலாம். அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். மிதமான தணலில் வச்சு மீன் 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மீனை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற எல்லா மீனையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த முறையில் நீங்கள் மீன் வறுவல் பண்ணிங்கன்னா தெருவே மணக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மசாலா பயன்படுத்தி நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சுவையான பாறை மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.